பிள்ளைங்களோட அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணி ஹோட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த கேர்ளோட தலையை வெட்டி காலெல்லாம் வெட்டி குப்பை தொட்டியில் வீசிட்டாங்க. ஹாய் அனைவருக்கும் வணக்கம். ஹோப் யூ guys doing good. நான் திவ்யா குமாரன். ஓகே, நம்ம டைம் ட்ராவலில் ஒரு எபிசோட்க்கும் ஒவ்வொரு இயர்க்கு டைம் ட்ராவல் பண்ணி அந்த இயரில் நடந்த க்ரைம் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் கொஞ்சம் டிஃப்ரெண்டானது. நம்ம இயர் ட்ராவல் பண்ண போகிறதில்ல, நம்ம மந்த் ட்ராவல் பண்ண போகிறோம். அதாவது இந்த வருஷம் ஜனவரி நடந்த ஒரு க்ரைம் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். பிஃபோர் தட், இதுக்கப்புறம் என்னோட க்ரைம் ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து என்னோட யூடியூப் சேனல்லே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஃபுல் எபிசோட் அங்கேயும் பார்க்கலாம். இந்த க்ரைம் வந்து இந்தோனேஷியாவில் நடந்துச்சு. ரீசனாக நடந்துச்சு, ஃபியூ மந்த்ஸ் பேக், அதாவது ஜனவரியில் நடந்துச்சு. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா 23 ஜனவரி 2025 காலையில் ஒரு 9 மணி போல் டடாப்பான் ஒரு வில்லேஜில் யூசுஃப் அலிங்கிற ஒருத்தர் வந்து குப்பை போட போகிறாரு. இந்த டடாப்பான் வில்லேஜ் வந்து எங்கே இருக்குன்னா நாவி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அது வந்து எங்கன்னா ஈஸ்ட் ஜாவா சைடில் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல வந்து அவர் எப்போதும் மார்னிங் குப்பை போடுற மாதிரி குப்பை போட போகிறாரு. குப்பை போடுற இடத்துல வந்து அவர் ஒரு விஷயம் நோட் பண்ணுறாரு. ஒரு கருப்பு கலர் குப்பை பை வந்து ரொம்ப பெருசாக ஒரு இடத்துல சைட்டில் அப்படியே இருக்குன்னு. ஸோ அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி அவர் போய் அந்த குப்பை பையை லைட்டாக திறந்து பார்க்குறாரு. உள்ளே வந்து ரெட் கலர் ஒரு லக்கேஜ் இருக்குது. ஸோ அந்த லக்கேஜ் பேக்கை வந்து அவர் லைட்டாக திறந்து பார்க்குறாரு. சரியான ஸ்மெல், அவரால் தாங்க முடியாத அளவுக்கு சரியான ஸ்மெல். ஸோ அங்கே வந்து அந்த லக்கேஜ் பேக்கில் வந்து துணி இருக்குது, ஒரு துணி மாதிரி இருக்குது, ஒயிட் கலர் கிளாத், எக்ஸாக்டாக சொன்னால் பெட்ஷீட் மாதிரி இருக்குது. ஸோ அங்கங்கே ரெட் கலராக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவர் நினைக்கிறாரு அந்த துணியில் உள்ள சோரா, அதாவது பேட்டர்ன்னு நினைக்கிறாரு. பட் இன்னும் கொஞ்சம் சீப்பை திறந்து பார்க்கும்போது தெரியுது அது வந்து பேட்டர்ன் இல்லை, அது ரத்தம்னு. ஸோ உடனே அவர் போலீஸை கூப்பிட்றாங்க. போலீஸும் உடனே அந்த ஸ்பாட்க்கு வந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் போலீஸும் அந்த ஸ்பாட்க்கு வந்துடுறாங்க. ஸோ அந்த லக்கேஜை மூவ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த லக்கேஜை அன்சீப் பண்ணுறாங்க. ஸோ அந்த லக்கேஜை மூவ் பண்ணும்போது ரொம்ப ஹெவியாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ லக்கேஜை அன்சீப் ஃபுல்லி பண்ணிட்டோன்னே அந்த இடம் ஃபுல்லாகவே ரொம்ப ஸ்மெல்லியாக இருந்துச்சு. ஏதோ ஒன்று செத்து போனால் ஸ்மெல் பண்ணோம்ல, அந்த ஸ்மெல்லாக இருந்துச்சு. ஸோ சம்திங் இஸ் ரியலி ராங்னு அங்கே அவங்களுக்கு தெரியுது. ஸோ ஃபுல்லி அன்சீப் பண்ணிட்டோன்னே ஸோ அந்த பெட்ஷீட் இருந்துச்சுல அதெல்லாம் ரிமூவ் பண்ணி பார்க்கும்போது ஒரு பெண்ணோட உடல் இருக்குது. உள்ள தலை இல்லை, கால் இல்லை, வெறும் கையும் அந்த பெண்ணோட உடல் மட்டும்தான் இருக்குது. பெண்ணோட உடலில் எந்த ஒரு சட்டையும் போடலை. நான் சொன்ன மாதிரி அந்த பெண்ணோட கால் வந்து வெட்டப்பட்டிருந்தது. கால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட இடது கால் வந்து தொடை பகுதியிலிருந்து வெட்டப்பட்டது. அவங்களோட வலது கால் வந்து முட்டி பகுதியிலிருந்து வெட்டப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணோட சடலத்துக்கு கூட ஒரு வெள்ளை கலர் கயிறு மாதிரி இருந்தது. ஸோ வந்து போலீஸ் என்ன சஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா அந்த கயிறால் அந்த பெண்மணியை வந்து கட்டி கொஞ்சம் டார்ச்சர்லாம் பண்ணி தான் வந்து கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ போலீஸும் வந்து அடுத்த ப்ரொசீட் பண்ணுறாங்க. அந்த கேர்ளோட பாடியை வந்து டாக்டர் சுரேத்தோ நாவி ரிஜினல் ஹாஸ்பிட்டல் ஜாவாவில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் அந்த ஃபாரன்சிக் என்கொயரிக்கு அதுக்கெலாம் அனுப்புகிறாங்க. ஸோ அதில் வந்து என்ன ரிப்போர்ட் வந்துச்சுன்னா அந்த லேடி, ஏன்னா வந்து தலையே இல்லை, ஸோ கண்டுபிடிக்க முடியல யார் அந்த லேடின்னு. ஸோ அக்கார்டிங் டு த ரிப்போர்ட் வந்து இந்த லேடி வந்து லேட் டுவெண்ட்டீஸில் உள்ள லேடி. அண்ட் ஆல்சோ அவங்க வந்து ஃபேர் ஸ்கின் உள்ள லேடி. அவங்களோட ஹைட் வந்து ஏறக்குறைய 152 cm இருக்கும் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வருது. ஃபர்ஸ்ட் வந்து போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேர்ளோட ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணி அந்த கேர்ள் யாருன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த கேர்ள் யாருன்னு இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த கேர்ளோட பேர் வந்து உஸ்வாத்துன் அசானா. ஓகே, இந்த உஸ்வாத்துன் அசானா இருக்காங்களே, நான் அசானான்னு ரிஃபர் பண்ணுறேன். ஓகே, இந்த அசானாக்கு வந்து வயசு பார்த்தீங்கன்னா 29 வயசு. அவங்களோட யங் ஏஜில் வந்து அவங்க பேரண்ட்ஸ் 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு மறுமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இவங்களோட சிப்லிங்கும் அவங்க பாட்டிக்கிட்ட தான் வளர்ந்து வந்தாங்க. அண்ட் ஆல்சோ அசானாக்கு வந்து 3 தடவை கல்யாணம் ஆகிருக்கு, 3 தடவை டிவோர்ஸ் ஆகிருக்கு. அண்ட் ஆல்சோ அந்த 3 கல்யாணத்துலேயும் அவங்களுக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க. இவங்க பிள்ளைங்களுக்காக தூலோங் அகோங்னு ஒரு இடத்துல காஸ்மெட்டிக் சேல்ஸ் பர்சனாக வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போன இடத்துல இவங்க வந்து ஒரு காய் கூட வந்து ஃபால் இன் லவ் பண்ணுறாங்க. அந்த காயோட பேர் வந்து ரோமா த்ரீ ஹர்தான்டோ. ஓகே, அந்தோன்னு சொல்கிறோம். ஸோ அவரை வந்து அந்தோன்னு கூப்பிடுவாங்க. ஸோ இவங்களை வந்து அசானா அண்ட் வந்து இவரை நான் அந்தோன்னு மீன் பண்ணுறேன். இந்த அந்தோவுக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆச்சு, இவருக்கு பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க. பட் இவர் வந்து அசானா கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து என் ஒய்ஃப் பிடிக்காது, எனக்கு அவங்க மேலே லவ் இல்லை, எனக்கு வந்து உன்னையே தான் லவ் பண்ணுறேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அசானாவோட வீட்டுக்கு நைட் டைமில் வர்றது, ஸ்டே பண்ணுறது, சும்மா வீட்டுக்கு வந்துட்டு போகிறது. ஈவன் அசானா ஹவுசிங் ஏரியாவில் உள்ளவங்க நிறைய பேருக்கு வந்து என்ன நினச்சிருக்காங்கன்னா அந்தோவும் அசானாவும் தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு கூட நினச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஃப்ரீக்வெண்டாக இவர் வந்துட்டு போய்
பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அசானாவும் ஒரு பெரிய நம்பிக்கையில் இருந்தாங்க, இந்த மாதிரி அந்தோ வந்து இவங்களை கல்யாணம் பண்ணிடுவாரு அப்படின்னு. திடீர்னு ஒரு நாள் வந்து அந்தோ வந்து சொல்கிறாரு அவர் ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு. ஸோ இதை ஏற்றுக்க முடியாத அசானா வந்து அவர் கூட நிறைய அக்யூ பண்ணுறாங்க, நிறைய சண்டை போடுறாங்க. ஒரு ஃபியூ டேஸ் ஆர்கியூமெண்ட் போய்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அந்தோவும் என்னென்னவோ சொல்லி அசானா ஒரு வகையாக சமாதானப்படுத்திடுறாரு. 19ஆம் தேதி ஜனவரி 2025 அசானாவை கூட்டிக்கிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போகிறாரு. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் அவங்க டின்னர் சாப்பிட்றாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours கிட்ட அந்த ரெஸ்டாரண்ட்டில் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அரவுண்ட் நைட் 10 o'clock வந்து அவங்க ஒரு ஹோட்டல் செக்இன் பண்ணுறாங்க. ரெஸ்டாரண்ட்டில் இருக்கும்போது அவங்க ரொம்ப சகஜமாக நார்மல் கப்பல்ஸ் மாதிரி தான் இருந்திருக்காங்க. ஈவன் ரெஸ்டாரண்ட்குள்ளே என்டர் பண்ணும்போது கூட கை பிடிச்சிட்டு தான் போயிருக்காங்க. ஓகே, இதோட சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் இருந்துச்சு, நானும் பார்த்தேன். ஓகே, ஹோட்டலுக்கு போயிட்டோன்னே செக்இன்லாம் பண்ணிட்டோன்னே இவங்க பேசிகிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்களுக்குள்ளே கொஞ்சம் சலசலப்பு வருது. அண்ட் வந்து கான்வர்சேஷன் வந்து ரொம்ப சூடு பிடிக்க ஆரம்பிக்குது, சண்டையாக மாறுது. இது எல்லாம் எப்படி உனக்கு தெரியும், நீ கூட இருந்து பார்த்தியான்னு கேட்காதீங்க. வீடியோ கடைசியில் இந்த இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து வந்துச்சு நான் சொல்கிறேன். அந்தோ எப்படியாவது நம்மளை கல்யாணம் பண்ணிக்குவாருன்னு நினச்சிருந்த அசானா வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டோன்னா அது ஒரு பிட்ரேயலாக பார்க்குறாங்க. ஸோ அவங்க வந்து கர்ஸ் பண்ணுற மாதிரி வந்து அந்தோ கிட்ட சொல்கிறாங்க, உன்னோட பிள்ளை வந்து விலை மதுவாக தான் ஆகும் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கோவம் தாங்க முடியாமல் அந்தோ வந்து அடிச்சிட்றாரு, அதாவது வயலன்ஸில் இன்வால்வ் ஆகுறாரு அசானாவை. ஸோ ஆன் த ஸ்பாட் வந்து அசானா வந்து இறந்துடுறாங்க. அந்தோ உடனே அவரோட பிரதருக்கு கால் பண்ணி ஹோட்டலுக்கு வா, வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் சூட்கேஸ் எடுத்துகிட்டு வரணும், அதாவது லக்கேஜ் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்கிறாரு. அவரோட பிரதரும் ஏன் எடுத்துகிட்டு வரணும், எதுக்கு எடுத்துகிட்டு வரணும் எதுவுமே கேட்கல. ஸோ டைரெக்டாக வராங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டு சூட்கேஸ் எடுத்துகிட்டு, அதாவது ரெட் கலர் சூட்கேஸ் எடுத்துகிட்டு வர்ற வழியில் ஒரு மினிமார்ட்டில் இறங்கி ஒரு நைஃப் வாங்குறாங்க, கத்தி, பழம் வெட்டுற கத்தி வாங்குறாங்க. பட் ஆனால் வந்து இப்போ வரைக்கும் அது கொஸ்டினபிளாக தான் இருக்குது. அந்த கத்தி என்னதுக்கு வாங்கினாங்கன்னு ஆப்வியஸாக நமக்கு தெரியும், ரைட்? பாடி டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு. எப்படி பழம் வெட்டுற கத்தியை வந்து வச்சு ஒரு பாடியை வந்து டிஸ்போஸ் பண்ண முடியும், அது வந்து இப்போ வரைக்கும் ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருக்குது. அந்தோட பிரதரும் வந்து அந்தோ வந்து ஹோட்டலில் ஓட்டுறாங்க. ஹோட்டலில் விட்டோன்னா நாளைக்கு காலையில் 8 மணிக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு அந்தோ சொல்லிடுறாரு. ஓகே, ஹோட்டலுக்கு போயிட்டோன்னே அந்தோ என்ன பண்ணுறாருன்னா இங்கே தான் வந்து அவங்களோட பாடியை வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான வேலைகளை செய்கிறாங்க. ஸோ அவங்களோட கழுத்தை அறுத்து தனியாக வச்சிடுறாரு, தலையோட இது வரைக்கும் அறுத்து தனியாக வச்சிடுறாங்க. தென் அதுக்கப்புறம் அவங்களோட கால் 2 காலையும் தனியாக அறுத்துட்டு, தென் அதுக்கப்புறம் அந்த பெட்ஷீட்டில் வந்து அவங்களோட பாடியை வந்து ரேப் பண்ணி அதை வந்து சூட் கேஸில் வச்சுட்டு, தென் அந்த மாதிரி வந்து வச்சுட்டு அந்த மனுஷன் அந்த ஹோட்டலில் அந்த ரூமில் படுத்து அந்த நைட்டு தூங்குறாரு, காலையில் எழுந்திருக்கிறாரு. ஸோ இதுலேயே நமக்கு தெரியும், ஒரு மனுஷன் கொலை பண்ணிவிட்டு அந்த பாடியை ஒரு சூட் கேஸில், அதாவது லக்கேஜில் வச்சுட்டு அதே ரூமில் படுத்து தூங்குறாங்கன்னா அவங்க வந்து எப்படிப்பட்ட நிலையில் இருக்காங்கன்னு நமக்கு இதிலே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் டே அசானாவோட பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு வேலை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு வேலை செய்கிறாங்க. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அசானாவோட சுசுகி R3 அந்த காடியை வந்து விற்கணும். ஸோ விற்கணும்னு சொல்லிட்டு அந்தோவோட பிரதரும் அந்தோவும் சேர்ந்து போய் விற்கிறாங்க. 57 மில்லியன் ரூபியா இந்தோனேஷியா காசுக்கு. ஸோ ஒரு பிஸ்னஸ்மேன் வந்து வாங்கிக்கிறாரு. ஸோ அவங்க விற்றுட்டு அந்த காடியை செட்டில் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அசானாவோட பாடியை வந்து டிஸ்போஸ் பண்ணுறாங்க. 3 பார்ட் இருக்குது இல்லையா, தலை தனியாக, பாடி, தென் கால் தனியாக இருக்குல்ல, இந்த 3ஐயும் 3 இடத்துல டிஸ்போஸ் பண்ணுறாங்க. ஸோ 21ஆம் தேதி ஜனவரி, அதாவது கொலை நடந்தது 19, ஸோ காடி விற்றது 20ஆம் தேதி, 21 ஜனவரி வந்து அவங்க பாடியை டிஸ்போஸ் பண்ண போகிறாங்க. ஸோ சம்போங்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே போயிட்டு அசானாவோட கால் பகுதிகளை டிஸ்போஸ் பண்ணுறாங்க. ஜலன் ராயா டேசான்னு ஒரு இடத்துல போயிட்டு அசானாவோட ஹெட் தலையை வந்து டிஸ்போஸ் பண்ணுறாங்க. அண்ட் பாடியை வந்து அந்த சூட் கேஸ் அந்த லக்கேஜில் வச்சு அந்த டப்பான் வில்லேஜ்னு இருக்குல்ல, அங்கே வந்து டிஸ்போஸ் பண்ணுறாங்க அந்த குப்பை தொட்டியில். என்னதான் பேரண்ட்ஸ் வந்து டிவோர்ஸ் பண்ணி மறுமணம் பண்ணியிருந்தாலும் இந்த நியூஸை கேட்டோன்னா அசானாவோட பேரண்ட்ஸ் வந்து உடஞ்சி போயிடுறாங்க. அசானா தான் ஒரே பிள்ளை, எங்களை வந்து விசிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, அடிக்கடி காலில் பேசுறது. கொஞ்ச நாளாக எங்ககிட்ட பேசாத போது நாங்கள் நினச்சோம் அவங்க வேலையில் பிஸியாக இருக்காங்கன்னு, ஆனால் என் பிள்ளை சாவடிச்சிட்டாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அழுகுற அந்த நியூஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த கேர்ள் வந்து உஸ்வாத்தோன் அசானா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்ட உடனே போலீஸோட ஃபர்ஸ்ட் சஸ்பெக்டே வந்து அந்தோ தான். ஏன்னா வந்து நெய்பர்ஸ் எல்லாருக்கிட்டையும் விசாரிக்கும் போது அந்தோ இஸ் த ஒன் வந்து அடிக்கடி வந்து வீட்டுக்கு வந்துட்டு போகிறது அப்படின்னு சொன்னனால ஃபர்ஸ்ட் சஸ்பெக்டே அந்தோ. ஆக்சுவலி அந்தோட இனிஷியல் பிளான் என்னதுன்னா, ஏன் அவர் வந்து பாடியை வந்து 3 இடத்துல டிஸ்போஸ் பண்ணார்னா,
போலீஸ் வந்து இந்த 3 பார்ட்டியும் வந்து கண்டுபிடிச்சி இன்வெஸ்டிகேஷனை ஃபர்தராக எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே நம்ம இங்கேருந்து ஓடிடலாம். இதுதான் அந்தோவோட இனிஷியல் பிளான். பட் ஆனால் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அவங்க கண்டுபிடிப்பாங்கன்னு வந்து அந்தோ எதிர்பார்க்கல. ஸோ அந்தோ இருக்கிற இடத்த போலீஸ் ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிடுறாங்க. அண்ட் வந்து அவரை வந்து பிடிக்கிறதுக்கும் போயிடுறாங்க. ஸோ அந்தோ ஓடலை, எங்கேயுமே இது பண்ணலை, அதே இடத்துல இருந்து அவர் சரண்டர் ஆயிடுறாரு. இவ்வளோ நேரம் நான் இவ்வளோ கதை சொன்னேன் இல்லையா? அவங்க சண்டை போட்டதுலேருந்து என்னென்ன வார்த்தைகள் பேசினாங்க, ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாங்க, ஹோட்டல் ரூமில் என்ன நடந்துச்சு, இது எல்லா கதையும் அந்தோ போலீஸ்கிட்ட சொன்ன கதை. பட் ஆனால் வந்து அந்தோ கதைப்படி அந்தோட பிரதர் வந்து சும்மா ஹெல்ப்க்கு வந்தாங்க அப்படி தான் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் வந்து அந்தோட பிரதர் வந்து ஏன் சூட்கேஸ் எடுத்துகிட்டு போகிற, ஏன் தூக்கி அங்கே போடுற, இந்த மாதிரி எதுவுமே கேட்கலையா, இல்லை இந்த கதையில் இன்வால்வே இல்லையா, இந்த விஷயம் வந்து இன்னும் கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. அந்தோ அசானாவோட பாடியை வந்து வெட்டி சூட்கேஸில் அப்புறம் வேறு இடத்துல போட்டார் இல்லையா? ஸோ அவர் அதுக்கு யூஸ் பண்ண நைஃப்னு காமிச்சது வந்து சும்மா இவ்வளோ பெருசுக்கு தான் அந்த நைஃப் இருக்குது. நார்மலாக நம்ம வீட்டில் வெங்காயம், உருளைக்கிழங்கு, பழம்லாம் வெட்ட யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நைஃப் மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த நைஃபை வச்சு எப்படி ஒரு ஹியூமனோட ஃப்ளாஷையும் போனையும் வெட்டியிருக்க முடியும்? அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. அந்தோ கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சு அசானாவோட பாடி பார்ட்டை தேடி போலீஸும் போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜலான் ராயா டேசா அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்க ஒரு காட்டுக்கு நடுவில் வந்து அந்த பாடி அவங்களோட தலை போட்டு வச்சுருந்தாரு. ஸோ ஒரு ஒயிட் கலர் கிளாத்தில் வந்து அப்படியே சுற்றி போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிட்றாங்க. தென் அப்புறம் அவங்க கால் வந்து இருந்த இடத்துக்கும் போயிட்டு அந்த காலையும் இது பண்ணிடுறாங்க. ஸோ இந்த கேஸ் வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன், ஜட்ஜ்மெண்ட் அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ட் இவருக்கு வந்து ஆயுள் தண்டனை இல்லாட்டி தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. இந்த கேஸ் ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்னதுன்னா, நம்ம ஒரு ஆளை வந்து அன்கண்டிஷ்னலி லவ் பண்ணலாம், ஆனால் பிளைண்ட்லியாக மட்டும் லவ் பண்ணிடாதீங்க. யார் எவர் அவரை பற்றி எந்த ஒரு டீட்டெயிலும் தெரியாமல் அப்படியே கண்மூடித்தனமாக லவ் பண்ணுற ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து என்னதை பற்றி பேசலான்னு சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த ஸ்டோரி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.